லவி காய் சண்டே ஸ்பெஷலாட்டு ஆளுக்கு கொஞ்சம் பைசா போட்டு கிழங்கு மட்டனும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வேற எங்க தோட்டத்துல நிறைய கிழங்கு இருக்குல்ல அப்படி சொல்லி கூட்டு போனோம். அங்க போய் பார்த்தா கிழங்குல வேற கலவண்டர் போயிட்டா மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருந்தான். அப்போ வழக்கம் போல கடையிலே வாங்கலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் மட்டன் கடைக்கு வந்து 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு அங்க இருந்து ஃபாஸ்ட் ஆடி கிளம்பிட்டோம். வரக்கூடிய வழியில இருளபுரத்துல சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய கிழங்குல வேற இருந்துச்சு. அங்க போய் 4 கிலோ கிழங்கு வாங்கிட்டு அங்க இருந்து ஃபாஸ்ட் ஆடி கிளம்பிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு போய் எங்க வச்சு சமையல் போட போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல சமையல் போடக்கூடிய நம்ம ஃப்ரெண்டுக்கு தோப்புல வச்சு தான் போட போறோம். இங்க வந்து பார்த்தா நமக்கு முன்னாடியே பல்லாரி விழா வேற வெட்டி வச்சுட்டானா நம்ம ஃப்ரெண்ட் வேற தக்காளி வேற பயங்கரமாட்டு வெட்டிட்டு இருந்தான். வாங்கிட்டு வந்த மட்டனை சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பம்பு செட்ல வச்சு கிழங்கு நல்லா கழுவி தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல கிழங்கு தோலை உரிச்சு முடிச்ச அப்புறம் பம்பு செட்ல வச்சு கிழங்கு நல்லா தரமாட்டு கழுவி கிழங்கு துண்டு துண்டாட்டு வெட்டி பாத்திரத்துல போட்டுட்டு இருந்தோம். மரவள்ளி கிழங்கையும் மட்டனே சூப்பராட்டு வெட்டி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற சமையல் பண்ண தொடங்கியாச்சு. நம்ம சமையல் மாஸ்டர் வீட்ல இருந்தே வரும்போது மசாலா ஐட்டம்ல வேற சூப்பராட்டு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு நல்லா வசக்கிட்டு இருந்தானுவன். கிழங்கு அவிக்கிறதுக்கு தனியாட்டு ஒரு அடுப்பை போட்டு அதுக்குள்ள வெட்டி வச்சு மரவள்ளி கிழங்கு எடுத்து போட்டு விட்டாச்சு. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட் உள்ளியும் தக்காளி மட்டும் நல்லா வதக்கிட்டு இருந்தான். அது கூடவே மட்டன் எடுத்து தட்டி முந்திரி பருப்பை இடிச்சு போட்டு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஊத்தி நல்ல ஒரு கிண்டு கிண்டி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டான். ஒரு அரை மணிக்கூர்ல கிழங்கு வேற ரெடி ஆயிடுச்சு. மட்டனை பாத்தீங்கன்னா அடிபொலியாட்டு இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கு மேல கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம தம்பி மொத்தமா எல்லாருமே இருந்து சாப்பிடுறது போல ஒரு பெரிய வாழையில வெட்டிட்டு வந்துட்டான். அதுக்கு மேல கிழங்க தட்டி மட்டன் கிரேவி ஊத்திட்டு பாக்கும்போது சும்மா அடிபொலியாட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஃபாஸ்ட் ஆடி நம்ம ஃப்ரெண்ட்ல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஃப்ரெண்ட் வேற சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் தர மாட்டு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். கிழங்கும் மட்டன் கிரேவியும் டேஸ்ட் மேல அட்டகாசமாட்டு இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் தவிட பிறகு ஆரம்பிச்சிட்டானுவன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிழங்கு அரைச்சு வச்சு சமையல் போட்டுருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.